பூரி ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸான உருளைக்கிழங்க அவிச்சிட்டு தோல் சீவி இதை மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன்னா கோதுமை மாவு 500 கிராம்க்கு எடுத்துருக்கோங்க. இது கூட 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இது கூட நாம் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு துருவல், அதை இதில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு துருவலில் ஏற்கனவே நீர்ச்சத்து இருக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு துருவலில் இருக்க நீர்த்தன்மைக்கே இந்த மாவுகள் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகும். அதற்கு பிற்பாடு கொஞ்சம் தண்ணீரை தெளித்து பிசைங்க. தண்ணீரை மடமடன்னு ஊற்றிட வேண்டாம். நல்ல தண்ணீரை கொண்டு தெளித்து பிசைங்க. இது மாதிரி 3/4 பாகம் அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வரும்போது 100 கிராம் அளவுக்கு ரோஸ்டட் ரவை இருக்குது இல்லைங்களா, வறுத்த ரவை, அதை இதில் சேர்த்துருங்க. ரவை சேர்க்கும்போது அந்த உப்பெல்லாம் இருக்கிற பூரி ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும், நல்லா உப்பி நல்லா இருக்கும். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த பூரி. நல்லா அழுத்தமாக டைட்டாக பிசைங்க. மாவு தளர்வாக இருக்க வேண்டாம், மாவு நல்லா டைட்டாகவே இருக்கட்டும். பாத்திரத்தில் ஒட்டாத பதத்துக்கு அருமையாக பிசைஞ்சு வச்சுடுங்க. இதை ஊற வைக்க வேண்டாம். இதை பிசைஞ்ச உடனேயே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு பூரியின் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக நல்லா வட்டமாக அந்த உருளையாக நீங்கள் பால்ஸாக உருட்டும் போது பூரியின் வடிவம் நல்லா வட்டமாக வரும். உள்ளங்கைகளில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அழகாக ரவுண்ட் பால்ஸ் வரும். இப்போ இந்த உருண்டைகளில் முன்னும் பின்னுமா மாவை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் நல்லா திரட்டிடுங்க. திரட்டிங்கன்னா அழகாக நல்லா வட்டமாக வந்துடும். இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பூரியை நீங்கள் திரட்டி வைக்கிறது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நீங்கள் எல்லாமே கூட வேகமாக ஒன் பை ஒன்னாக கூட வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா நம்ம மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் அழகாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ மிதமான எண்ணெயில் போகிறீங்க. எண்ணெய் நல்லா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கம்மியான சூட்லேயும் இருக்கக்கூடாது. மிதமான அளவில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போகாமல் நல்ல பதமாக அழகாக நின்று வேகும். இந்த பூரி ஒரு பக்கம் உப்பும் போது மெல்லமாக திருப்பி விடுங்க. குழந்தைகள் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மெல்லமாக திருப்பிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்களெல்லாம் நம்ம செய்யும்போது ரொம்ப கவனமாகவே இருங்க. முன்னும் பின்னும் திருப்பி போடையில் நல்லா உப்பி மேலே வரும். அருமையாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பூரி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்க தேவைப்படாது. சம்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, வெங்காய தயிர் பச்சடி, அது மேட்சாக இருக்கும். இல்லை சில சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். வெறுமனே இந்த பூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.